டுடே ஸ்பெஷல் garlic சட்னி, ஆந்திரா ஸ்டைல் garlic சட்னி 5 நிமிஷத்தில் சப்பாத்தி சைட் டிஷ் பண்ணலாமா? நேற்று இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது தான் அதில் இந்த garlic சட்னி பார்த்தேன். நான் எப்படா இது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் லேட்டாகி இன்றைக்கி காலையில் தான் ட்ரை பண்ணேங்க. 10 பல் பூண்டு விழிச்சு இந்த மாதிரி கல்லில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ கூடவே மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப நைஸாக மிக்ஸ் பண்ணணும் கிடையாது. கொஞ்சம் குறவரப்பாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஜீரகம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த மிக்ஸி இதில் போட்டு கொஞ்சமாக நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை, ஹாஃப் லெமனோட சாறு புழிஞ்சு இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா 5 நிமிஷம் கூடி ஆகலை, garlic சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்தி சைட் டிஷ் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு முதல்ல டேஸ்ட் பண்ணும்போது லைட்டாக ஊறுகாவோட டேஸ்ட் வருதா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க. அதாவது புளிப்பு மட்டும் கூடாமல் பார்த்துக்கணுங்க. புளிப்பு கூடிச்சுன்னா கண்டிப்பாக ஊறுகாய் மாதிரியே ஆயிரும். அது மட்டுமே பார்த்துட்டிங்கன்னா பாக்கி எல்லாமே ஓகேங்க. ஸ்பைஸியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு இந்த சட்னி பிடிச்சிது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிருக்கல, அளவுக்கு சூப்பராக தான் இருந்தது. எனக்கு இந்த ஸ்பைஸியாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதாவது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.